ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ராவல் பிளாக்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசகுடி பார்க்க போகிறோம். இந்த மசகுடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிளேஸு. இந்த மசகுடி எங்கே இருக்குது அப்படின்னா ஊட்டிக்கு பக்கத்தில் இல்லை, ஊட்டிக்கு கீழே இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டு பார்டர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான், சின்ன ஊர் தான் இது மசனகுடி. இது வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முதுமலை ஃபாரஸ்ட்னு சொல்லி கேட்டுப்பட்டுவீங்க. ஸோ கிட்டே வந்து அது பக்கத்தில் தான் இந்த மசகுடிக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசகுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 2 வகையான ரூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி, பெங்களூர், மைசூர், பண்டிப்பூர் வழியாக வரலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து சேலம், ஈரோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஊட்டி வழியாக வந்து நம்ம மசகுடிக்கு வரலாம். இந்த பெங்களூர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வர ரூட்டும் ரொம்ப ஈஸியாக, அதாவது மைசூர் போய்ட்டு நம்ம மைசூர் சுற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மசகுடி வர வழியில் மைசூர் தாண்டி அப்புறம் பண்டிப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்டே தான், அங்கே தான் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லாங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ட்ராகும் போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துடும், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பண்டிப்பூரில் போய்ட்டு டைகர் சஃபாரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம், ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு நீங்கள் 1 டே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்டிப்பூர் மட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மசகுடி வழியாக பார்த்தீங்கன்னா ஊட்டி வழியாக வரலாம். நம்ம அந்த ஊட்டி வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இல்லை மெயினாக ஒரு இடம் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசகுடிக்கு வர இல்லை, ஊட்டி தாண்டி உடனே தலைகுந்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். அந்த தலைகுண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வீடு மட்டும்தான், அதாவது பார்த்தீங்கன்னா TN-43 வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அந்த ஊர் டிரைவர்ஸ் யாரோ, அந்த ஊர் பீப்புள் யாரோ அவங்க வந்து காரை ஓட்டி தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த தலைகுண்டா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள், அந்த ஏரியா வெஹிக்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அந்த ஊர் பீப்புள் யாரும் டிரைவ் பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ரூட்டுங்க. இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக கீழே இறங்கி போகும். கிட்டத்தட்ட 85 டிகிரியில் இருக்கும். 36 ஏர் பெண்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏர் பெண்டு வந்து ரொம்ப ஈஸியாக திரும்ப மாதிரி இல்லை, அதுவே கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப மோசமானது. ஸோ இந்த வீடியோவில் நான் டைம்லேஸ் போட்டிருக்கேன் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. இது அந்த வழியாக வந்திருக்கேன், அது செகண்ட் டைமாக. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போகும்போது எனக்கு அந்த அலோவ் பண்ணல எனக்கு அந்த ஏரியாவில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஊட்டியை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் வருங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் அந்த ஊட்டி ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டு தான் வந்தோம். பட் அது கொஞ்சம் 3 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ரோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது எங்களுக்கு. நீங்கள் பார்த்து தலைகுந்தாலும் மசகுடி போகிற ரூட்டு தான் அது. ஸோ இந்த வீடியோ டைம்லெஸ்ஸாக போட்டேன், ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லாக டைம்லெஸ் வீடியோ தான் உங்களுக்கு. நாங்கள் போகும்போது கொஞ்சம் ரொம்ப மழையாக இருந்தது, அது மட்டும் மேகமூட்டம் பயங்கர ஃபாக் எக்கச்சக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும் நிச்சயமாக. ஏன்னா நாங்கள் போகிற ரூட் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு பொல்யூஷன் எதுவுமே கிடையாது, ரொம்ப க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக அந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஸ்டீப் டவுனாக இருந்தது சொல்லலாம் அந்த. ஸோ வண்டி ஃபஸ்ட் கியர், மேக்ஸிமம் செகண்ட் கியர் இதுதான் வண்டி ஓட்டணும். தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்லாம் போகக்கூடாது. ரோட் படி போனீங்கன்னா வண்டி வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் கியர், அதே மாதிரி செகண்ட் கியர் தான். அதே மாதிரி வண்டி கீழேருந்து மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே ஃபஸ்ட் கியர்லாம் வர முடியும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரோடு வந்து ரொம்ப செங்குத்து ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் கியர்லாம் நீங்கள் வண்டியை ஓட்டின்னு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய பெட்ரோல் வேணும். அதனால் மசனகுடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரோல் டேங்க் மட்டும் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அங்கே தான் ஒன்று நீங்கள் ஊட்டிலே போட்டுருக்கேன், அப்படி இல்லைனா வந்து அங்கே போய் பெட்ரோல் போட்டு தான் வந்தோம். நடுவில் எங்கேயுமே பெட்ரோல் பேங்க் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இதை நீங்கள் பிளான் பண்ணி வந்துருக்கீங்க. அது மாதிரி இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் கிடையாது. மேபி வந்து இந்த ஹோட்டல் ரூமில் கேட்டால் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களா கேட்டால் டவுட்டு தான் பொறுத்த இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே எலக்ட்ரிக் வண்டியோ இல்லை வர்றதுனா கொஞ்சம் பிளான் பண்ணி வந்துருங்க. இங்கே சிஎன்ஜி வந்து பார்த்தா இங்கேயும் சிஎன்ஜி எதுவும் கிடையாது. இங்கே ஒன்று நீங்கள் வந்து ஊட்டி கீழே வந்தால் தான் நீங்கள் சிஎன்ஜி இருக்கும், மேட்டுப்பாளையக்கிட்ட சிஎன்ஜி இருக்குது. அதை விட்டால் நீங்கள் வந்து பண்டிப்பூர் தாண்டி அப்புறம் தான் மைசூர் கிட்ட சிஎன்ஜி இருக்குது உங்களுக்கு. ஸோ வேறு நடுவில் வந்து பார்த்தா எங்கேயுமே சிஎன்ஜி ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி ஃபார் பெட்ரோல் ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வரணும் அப்படின்னா ஒன்று பெட்ரோல் இல்லை டீசல், 2 தான் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. வேறு தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்குது. இந்த டானி ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி பீகாக்கும் எக்கச்சக்கமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொடுக்கும், ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம் அருமையாகவே. இங்கே வந்து ஏகப்பட்ட புலிமான்ஸ் இருக்குது, சாம்பார் டீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது நான் சாம்பார் டீ ஃபோட்டோ எடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் ஹனி பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கே பார்க்கலாம் ஈஸியாக. அப்புறம் வந்து லாங்கூர் மங்கி இங்கே இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிந்தா ரோடு போய் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்புறம் கிறிஸ்டடு சர்பண்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரான பீஸுங்க அந்த பறவைகள்லாம் நீங்கள் பார்க்குறது. அது மாதிரி பம்ப் ஹெட் பேரட்டும் சொல்லுவாங்க. கிளி வந்து இது கொஞ்சம் தலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, சிவப்பு கலர் இருக்கும்.
அப்புறம் மலபார் பியாண்ட் குரில் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து நான் சின்ன அணில் பார்த்துருக்கேன், ஆனால் பெரிய அணில் இது. அதே மாதிரி ரஷ்யன் கோலார் டவ்னு சொல்லுவாங்க, இதுவும் ரொம்ப ரேர் பீஸ் தான் இங்கேயும் உங்களுக்கு. நீங்கள் பேரட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 டைப் பேரட் இங்கே இருக்குது. ஸோ 4 டைப் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரேர் பீஸு. ஜங்கிள் நைட் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் ரொம்ப ரேர் பீஸு உங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து ஜடான் நைட் ஜார்னு சொல்லுவாங்க, இதுவும் ரொம்ப ரேரான பீஸு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான வியூஸ் நீங்கள் வந்து பறவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த தலைவார்கள் வந்து இந்த தலைகுந்தாலேருந்து மசனகுடி போகிற ரூட்டில் ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் எடுத்த வியூ பாயிண்ட்டு. இது நம்ம கீழேருந்து ஊட்டி மலையை பார்க்குற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ரோடு உங்களுக்கு. அகைன் நான் வந்து அந்த ரூட்டை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்துச்சு நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ரோடு தான். பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க. வந்து ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான். அது நீங்கள் தாண்டி போகக்கூடாது. அது தாண்டி போக முடியாத ரீசனாக ஏகப்பட்ட இடத்துல ஸ்பீட் பிரேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வண்டி மெதுவாக தான் ஓடியும் போகும். ஏன்னா எந்த நேரத்தில் வந்து பைசன் கிராஸ் பண்ணலாம், யானை கிராஸ் பண்ணலாம், போலீஸ் இது வேணால் கிராஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் வண்டியை வந்து மெதுவாக ஓட்டி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் மக்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃப் யாராக பார்த்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க நம்ம வண்டியை ஸ்பீடாக ஓட்டின்னு போகக்கூடாது. இப்போ வந்து பார்த்தா இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. அந்த முதுமலை ஃபாரஸ்டோடைய என்ட்ரன்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ இது இன்னும் நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் போக வேண்டியது மசனகுடிக்கு. அது ரொம்ப சின்ன ஊர் தான், ரொம்ப பெரிய ஊர்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சின்ன ஊர் தான். உங்களுக்கு ஏதாவது வந்து தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஊட்டிலே வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து அந்த சைடு பெங்களூர் வழியாக வாங்கினா மைசூரே என்னென்ன தேவையோ அது ஐட்டம்லாம் வாங்கி வந்துடுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கடைகள்லாம் வந்து 7:30 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இன்கேஸ் இங்கே நல்ல ரெசார்ட்டோ இல்லை நல்ல ஹோட்டலோ புக் பண்ணிங்கன்னா உங்கள் சாப்பாடு பெட்டராக இருக்கும். இப்போ சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக லிமிட்டாக தான் இருக்கும் சாப்பாடு எல்லாமே. உங்களுக்கு நல்ல ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ரெசார்ட் பற்றி பேஸ் பண்ணி தான் உங்கள் சாப்பாடு நல்லபடியாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரிய ஹோட்டல் இங்கே ஆனந்தபவன், ஆடையா, சங்கீதா அந்த மாதிரி வெஜ்ஜுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே கம்மி. இங்கே நான்வெஜ்ஜு ரொம்பவே ஜாஸ்திங்க இந்த இடத்துல. ஸோ நான்வெஜ் வந்து ரெஸ்டாரண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடைகள் வந்து பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அது மாதிரி டீ கடை இருக்கும். எனக்கு மாதிரி பெரிய ஸ்பெஷலான ஒரு இடம் வந்து மசனகுடி ஒன்றும் கிடையாது. இது வந்து ஸோ மசனகுடி அப்படின்னாலே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அவ்வளோதான். அதுதான் இதோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மக்கள் பேசுகிற மொழி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கன்னடம், அப்புறம் வந்து பார்த்தா தமிழ் மிஸ் ஆகி பேசுவாங்க அந்த மாதிரிங்க. ஏன்னா இங்கே சில பேர் இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப பூர்வீகமாக இருக்காங்க. அவங்க பழங்குடித்தினர் நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் எங்கள் பேர். பட் இங்கே தமிழ் வந்து பேசினா எல்லாருக்கும் புரியும். அதனால் வந்து இங்கே எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஈஸியாக தமிழ் எல்லாருக்குமே இங்கே புரியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்க. இந்த மசனகுடி வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பரான அழகான ஏரியா. அதே மாதிரி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே புலிகள், சிறுத்தைகள், யானைகள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எக்காரணம் கொண்டு நீங்கள் காட்டுக்குள்ளே போகணும், காட்டுக்குள்ளே போய் இது மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் சில கைடு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ நீங்களாக தனியாக உள்ளே போய் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்பவே அடர்த்தியான காடு. ஸோ வரத்துக்கு ரூட் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் அதுவே மாட்டிக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புலி சிறுத்தைகள்லாம் வந்து எங்கே வேணால் எப்போ வேணால் வரலாம். யானைகள் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தப்பிக்க ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் யாருடைய தனி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் காட்டுக்குள்ளே தனியாக போகாதீங்க. போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் விழும். ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க 5 வருஷத்துக்கு. அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து 2 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சொல்லி ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்ட்டு வரது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அங்கே ஊர் மக்கள் அங்கே சஃபாரி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்தால் நீங்களும் சேஃபாக போய்ட்டு வரலாம். ஸோ மற்றவங்களும் சேஃபாக இருக்கலாம். அது மசனகுடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 2 இடம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாயா டேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மோஸ்ட்லி வந்து பார்த்தா இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் போய்ட்டு வரலாம். அப்படி உங்கள்கிட்ட வெஹிக்கிள் எதுவும் இல்லை, கார் எதுவும் இல்லைன்னா அங்கேயும் நிறைய ஜீப்பு ரெண்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் அதை ரெண்ட்டு கூட எடுத்து நீங்கள் வந்து போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தா இந்த சிங்காரா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரிக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா மாயா டேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த ரோட்டு வழி நீங்கள் போகும்போது பார்த்தா நிறைய காட்டு யானைகள் பார்க்கலாம், நிறைய மான்கள் பார்க்கலாம், சாம்பார் டேரு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா புள்ளிமான் இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். டைகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோட்டில் வந்து கிராஸ் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க டைகர் வந்து கிராஸ் ஆகிறது ரோட்டில் பார்த்துருக்காங்க.
ஊட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற மசனகுடிக்கு வந்து யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த மசனகுடி வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் இந்த ஊர் தெரியும். பட் இந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா ஒய்ல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி இது மாதிரி பேட்ச் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க, அப்புறம் அனிமல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் கிடைக்கும். நீங்கள் திரும்ப இடம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரேம் தான் உங்களுக்கு இருக்கும் தவிர ஈஸியாக உங்களுக்கு ஏகப்பட்ட பறவைகள் எடுக்கலாம், நீங்கள் அனிமல்ஸ் எடுக்கலாம். அதுவும் நீங்கள் எடுக்கிற ஷாட்லாம் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு. கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மசனகுடிக்கே நீங்கள் போன மாதிரி கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபீல் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.